ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். செஸ்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 42 சைஸ் பிளவுஸ் எப்படி வந்து கட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். குறிப்பிட்ட அளவுகள் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? இந்த அளவுகள் தான் வந்து 42 சைஸ்க்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோட் பண்ணி வச்சிருப்போம். பட் அந்த மாதிரி இல்ல. சரிங்களா? ஏன்னு கேட்டா நார்மலான ஹைட்டை விட அவங்க அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் பொழுது அவங்களுடைய ஹைட் அதிகமாகவோ அல்லது குறைவாக இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் மாறும். இந்த பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டா இருப்பாங்க. சரிங்களா? பட் உடல் பருமன் கொஞ்சம் அதிகம். அவங்களுடைய ஹைட்டுக்கு உடல் பருமன் அதிகம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய செஸ்டோ 42. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி அளவுகள் வந்து நோட் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அளவு பிளவுஸ் பாருங்க. அளவு பிளவுஸ்ல ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம அளவுகள் வந்து செக் பண்ணிக்கலாம். எப்பவும் போலதான் பாருங்க, பேக் சைட்ல நம்ம ஆர்ம் டு ஆர்ம் வந்து நம்ம செக் பண்றோம். சரிங்களா? சரியா பாருங்க, 23 இன்ச் இருக்கு. 23 இன்ச் அப்படிங்கிறப்ப சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு 11. சரிங்களா? அப்ப மார்பு சுற்றளவுங்கிறது 11 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பிளவுஸினுடைய ஹைட் பார்க்கலாம். பிளவுஸோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷோல்டர்ல இருந்து பார்க்கும்பொழுது பாருங்க 15.5 இன்ச் இருக்கு. சரிங்களா? 15.5 இன்ச் வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆம்கோல் லென்த் பார்க்கலாம். ஆம்கோல் லென்த் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5.25 இன்ச் தான் இருக்கு. சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணலாம். 15.5 இன்ச்ல வச்சுக்கோங்க டேப்பை. பாருங்க, இந்த மாதிரி செக் பண்ணும் பொழுதும் சரியா நம்மளுக்கு 5.25 இன்ச் தான் கிடைக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா 42 பிளவுஸுக்கு நம்ம லென்த் எவ்வளவு வைப்போம் அப்படின்னா குறைஞ்சது 6 இன்ச்சாவது வைக்கணும். சரிங்களா? 6 அல்லது 6.25 இந்த மாதிரி வைக்கணும். 6 இன்ச் வந்து சரியான அளவா இருக்கும். ரொம்ப ஹைட்டா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல 6.25 கூட வைக்கலாம். சரிங்களா? பட் இவங்களுக்கு வந்து 5.25 தான் வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஷார்ட்டா இருக்காங்க. சரிங்களா? அகலம் வந்து அதிகமாகும், உயரம் வந்து குறைவா இருக்கும். இதுலதான் இந்த பிளவுஸ்ல வந்து மாற்றங்கள் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அடுத்த அளவுகளை நம்ம பார்க்கலாம். ஆர்ம் ரவுண்ட் செக் பண்ணலாம். ஆர்ம் ரவுண்ட் பாருங்க, கரெக்டா சுருக்கங்கள் இல்லாம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. சரியா பாருங்க, 9 இன்ச் இருக்கு. ஆர்ம் ரவுண்ட் 9 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 15.5 இன்ச்ல பேக் சைடுல வச்சுக்கோங்க. நம்ம பேக் நெக் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச் பேக் நெக் 8.5 இன்ச். இது நம்மளோட விருப்பம். நார்மலா 8.5 இன்ச் சரியா இருக்கும். அதுக்கு அதிகமா போடுறது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்து. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். நெக் வித் வந்து நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? இதுல நெக் வித் பொறுத்த வரைக்கும் குறுகலா போடுறவங்களும் இருக்காங்க, நல்லா அகலமா போடுறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நெக் வித் வந்து செக் பண்ணுங்க. சரியா வந்து 2.5 இன்ச் சரியா இருக்கு. சரிங்களா? இந்த பிளவுஸ்ல 2.5 இன்ச் இருக்கு. பட் 2.25 இன்ச் மார்க் பண்றது நம்மளோட விருப்பம் தான். அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸ்ல 2.5 இன்ச் தான் இருக்கு. சரிங்களா? சரியா 2.5 இன்ச் இருக்கு. நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷோல்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 2.25 சரியான அளவு. நெக்லைனுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் நம்ம ஸ்லீவ் ஜாயிண்டிங்க்கு 1/2 இன்ச்சும் வந்து பிளஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2.25 பிளஸ் 3/4 அப்படிங்கிறப்ப 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும் டோட்டலா. நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரண்ட் ஹைட் ஷோல்டர்ல இருந்து பாருங்க கீழ்பக்கம் நம்ம டாட் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டாட், இந்த டாட் வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா 12.5 இன்ச் இருக்கு. சரிங்களா? சரியா 12.5. இப்ப சரியான அளவு ஃப்ரண்ட் ஹைட் 12.5 இன்ச், ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் நம்ம பட்டிக்கு 1/2 இன்ச், டோட்டலா 13.5 இன்ச் மார்க் பண்ணா போதுமானது. சரிங்களா? இந்த பிளவுஸ்க்கு ஃப்ரண்ட் ஹைட் அப்படிங்கிறது தையலோட சேர்த்து 13.5 இன்ச் மார்க் பண்ணோம் அப்படின்னா போதுமானது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இதுல வளைவுக்காக நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணுவோம். சரிங்களா? இந்த சைடுல 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது நான் கட்டிங்ல சொல்றேன். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் போதுமானது. ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு அதிகமா தேவைப்படுது. ஆக 1.5 இன்ச் வளைவு டெப்த் வந்து நம்ம அதிகமா எடுக்க கூடாது இந்த இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல 1.5 இன்ச் எடுத்துருவோம். இந்த இடத்துல 1 இன்ச் மட்டும்தான் எடுக்க போறோம். கட்டிங்ல நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து கிராஸினுடைய அளவு எவ்வளவுன்னு செக் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா 3.25 இன்ச் இருக்கு. 1/4 இன்ச் தையலுக்கு தேவைப்படும். டோட்டலா 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்க்கலாம்.
கரெக்டா அந்த தையல்ல இருந்து செக் பண்ணுங்க இந்த ஃபோல்டிங் எந்த இடத்துல மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு. 1 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கு சரிங்களா. நான் வந்து டோட்டலா 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டாட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து டாட் வந்து செக் பண்ணிக்கலாம். டாட் பாருங்க, தையல்ல இருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் பார்க்கும்பொழுது 1 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கு, 2.25 இன்ச் இருக்கு சரிங்களா. நம்ம தேவைக்கேற்ப 2.25 அல்லது 2.5 அப்படிங்கிறது நம்மளோட தேவைக்கேற்ப. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட அதாவது பிரஸ்ட் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னா 2.5 3 இன்ச் மார்க் பண்ணலாம். அவங்க இல்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிளாட்டா தான் வேணும், ரொம்ப எடுப்பா வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க அளவுகளை குறைக்கணும். அதாவது இந்த டாட்டோட அகலம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப நான் வந்து 2.25 இன்ச் இந்த அளவு பிளவுஸ்ல இருக்கு சரிங்களா. 2.5 இன்ச் மார்க் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா வரும். இதுவே இந்த இடத்துல 3 இன்ச்சும் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இந்த டாட் வந்து அகலத்தை 3 இன்ச்லயும் நம்ம தையல் போடலாம். இந்த அகலம் 3 இன்ச்சும் மேல் பக்கம் நம்ம தையல் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் வந்தீங்க இந்த லைன் பாத்தீங்கன்னா 3 இன்ச் அல்லது 3.5 இன்ச்ல தையல் போட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்ல ஷார்ப்பா இருக்கும் சரிங்களா. இந்த ஷார்ப்னஸ் எவ்வளவு கேக்குறாங்க, அவங்க எப்படி விரும்புறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த டாட்டோடைய அகலத்தை நம்ம வந்து நிர்ணயிக்கணும் சரிங்களா. இது நம்மளுடைய விருப்பம். கம்மியா வேணும்னா கம்மியா வச்சுக்கோங்க, இல்ல அவங்க ஷார்ப்னஸ் அதிகமா கேக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் வந்து அகலத்தை அதிகப்படுத்திக்கோங்க. அப்ப நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வந்து அதிகமா கிடைக்கும். இது நம்மளோட விருப்பம். பட் இந்த செகண்ட் டாட்டும் தேர்ட் டாட்டும் பாத்தீங்க அப்படின்னா அதே 1/4 இன்ச்ல தான் நம்ம வந்து தையல் போட முடியும் சரிங்களா. இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போட முடியாது. இந்த ஒரு டாட் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அல்லது குறைக்கலாம் அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த் பாத்தீங்க அப்படின்னா 7.25 இன்ச் சரியான அளவு. இந்த சைடு நம்ம ஷோல்டர்ல ஜாயின் பண்ண 1/2 இன்ச் தேவைப்படும். இந்த சைடுல நம்ம வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் பிளஸ் பண்ணிக்கலாம். 7.25 பிளஸ் 1 8.25 இன்ச் டோட்டலா மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லீவ் ரவுண்ட் பார்க்கலாம். ஃபோல்டிங்ல இருந்து இது மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நோட் பண்ணிக்கலாம். சரியா பாருங்க, 6.5 இன்ச் இருக்கு, 6.5 இன்ச் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் உள் பக்கம் தையலுக்காக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேல நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட்டியினுடைய அளவுகள் நம்ம பிளவுஸ்ல எடுக்க தேவையில்லை. பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் வச்சு பட்டி வந்து மீதம் இருக்கிற அளவு அப்படியே வந்து பட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப பிளவுஸ்ல எடுத்த அளவுகளை அப்படியே நம்ம மெட்டீரியல்ல மார்க் பண்ணலாம். எப்பவும் போல மெட்டீரியலை இது மாதிரி நீல வாக்குல வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வந்து எவ்வளவு பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மீட்டர் 15 பாயிண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு 10 பாயிண்ட் வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். நான் நார்மல் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால 1 மீட்டர் 15 பாயிண்ட், 1 மீட்டரும் 15 பாயிண்ட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் நம்ம சைட்லயும் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கரப்பகுதி ஓபன்ல இருக்க மாதிரியும் உள்பக்கம் இந்த சைட்ல இருக்கிற மாதிரியும் வெளிப்பக்கம் இந்த சைட்ல இருக்க மாதிரியும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இப்போ கீழ் பக்கத்துல இருந்து நம்ம வந்து மேல் பக்கமா அளவுகள் மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் மார்க் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ஸ்ட்ரைட்டா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் அளவுகள் மார்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மார்பு சுற்றளவு அப்படின்னு பார்த்தா நம்ம 11.5 இன்ச், அதாவது 42 சைஸ் அப்படிங்கறது அவங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் சரிங்களா. 42 கூட நம்ம 4 இன்ச் வந்து ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்ப 46 சரிங்களா. 46 இன்ச் அப்படிங்கிறப்ப நம்ம 4ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 11.5 இன்ச் அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்டினுடைய சரியான அளவு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 இன்ச் போதும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணிட்டேன். ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அடுத்து பிளவுஸினுடைய ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்டிங்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு ஃபோல்டு பண்றதுக்காக. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1/2 இன்ச் மார்க் பண்ணி அடிச்சு திருப்பிடுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு பெல்ட் மாதிரி ஸ்டிஃபா நிக்காது. இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து நல்லா ஸ்டிஃபா அந்த இடத்துல தையல் போடும் பொழுதுதான் நம்மளோட முதுகு பகுதியில
இந்த பிளவுஸ் வந்து நல்லா உட்காரும், நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இது வந்து தூக்க பார்க்கும் அல்லது ரொம்ப லேசா இருக்கும். ஒரு நூல் லூஸ் இருந்தது அப்படின்னாலும் பாருங்க இந்த சைட்ல, சரிங்களா, இந்த பேக் சைட்ல இந்த முதுகு பகுதியில லைட்டா அந்த மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அடிச்சு திருப்புறாங்க இல்லைங்களா? அதுதான் ரீசன். சரிங்களா? இது மாதிரி டபுள் தையல் போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபா பெல்ட் மாதிரி உட்காரும், உடம்போட நல்லா பதியும். சரிங்களா? மேக்சிமம் வந்து இது மாதிரியே தையல் போட முயற்சி பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு மெட்டீரியல் கம்மியா இருக்கு அப்படின்னாலும் இந்த இடத்துல லைனிங் கொடுத்து நீங்க உள் பக்கமா மடிச்சிட்டீங்க அப்படின்னா லைனிங் வந்து வெளியில தெரியாது, நம்மளுக்கு பிளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே போலதான் இந்த நெக் லைன் இருக்கு பாத்தீங்களா? நெக் லைன்லயும் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம அடிச்சு திருப்புறோம் அப்படிங்கிற பட்சத்துல இதுவுமே வந்து அவ்வளவு லேசா தான் இருக்கும். சரிங்களா? அந்த நல்லா வந்து ஸ்டிஃப்னஸ் கொடுக்காது உங்களுக்கு. அதனால மேக்சிமம் இதுலயும் அதாவது நெக் லைன்லயும் வந்து கிராஸ் பீஸ் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப நம்ம பிளவுஸினுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 15.25 இன்ச் எடுத்தோம், சரியான அளவு. 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 15.25 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரே மார்க்கிங்கா பண்ணிக்கிறேன். ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக் வித் அப்படிங்கிறது 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே போல இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் நெக் லைன் பினிஷ் பண்ணேன். அடுத்து ஷோல்டரோட சரியான அளவுன்னு பார்த்தா 2.25 இன்ச். நெக்ஸ்ட் 1/2 இன்ச் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்றதுக்காக. டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 இன்ச். அந்த 6 இன்ச் அப்படியே கீழ்ப்பக்கமா மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் லென்த் வந்து நம்ம 5.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிருந்தோம். 5.25 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்ப ஆர்ம் கோல் ரவுண்ட் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம் ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஷோல்டருக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஆர்ம் ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 9 இன்ச் சரியான அளவு தேவைப்படுது. பாருங்க 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? நம்ம ஒரு 1/4 இன்ச் உள்பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் மாதிரி வந்துரும், ஒரு மடிப்பு மாதிரி வந்துரும். இதை விட லென்த் வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா ஆர்ம் ரவுண்ட் சரியா இருக்கும். பட் ஆனா குறைக்க வேண்டாம். ஒரு பாயிண்ட் வந்து உள்பக்கம் தள்ளி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? இதை விட ஆர்ம் லென்த்தை வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து டைட் பிடிக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ஃபோல்டிங் மாதிரி வந்துரும். லென்த் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாயிரும். சரிங்களா? அதனால ஒரு 1/4 இன்ச் வந்து உள்பக்கமா தள்ளி நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம், சைடு ஜாயிண்ட் தையல். இப்ப இந்த வளைவு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் பாத்தீங்கன்னா 8.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். கீழ்பகுதியில 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் வந்து டிரா பண்ணிக்கோங்க. வளைவு ஃப்ரீ ஹேண்டாவே நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த வளைவு வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டினுடைய பேக் நெக்கினுடைய சென்டர் வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிருக்கோம். பேக் நெக்ல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு மார்க்கிங்கும் சேமா வச்சுக்கோங்க. இப்ப 1/4 இன்ச் கேப்ல நம்ம வந்து நெக் பகுதியை செக் பண்ணலாம். பாருங்க கரெக்டா 1/4 இன்ச் கேப்ல இது மாதிரி செக் பண்ணும்போது பாருங்க ஒரு பாயிண்ட் வந்து 1/4 இன்ச் வந்து அதிகமா தான் இருக்கு. இந்த பிளவுஸ் வந்து அதிகமா இருக்கு, நம்ம டிரா பண்ணது குறைவா இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஒண்ணு உயரத்தை அதிகம் பண்ணணும் அல்லது அகலத்தை அதிகம் பண்ணணும். இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பாருங்க இந்த சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டர் எடுத்துட்டு கீழ்பக்கத்துல இருந்து இது மாதிரி வச்சு பாருங்க. இப்ப கேப் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு இல்லைங்களா? அப்ப இதுல சென்டரா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு போதுமானது. இந்த 1/4 இன்ச் வந்து நம்மளுக்கு தையலுக்கு போதுமானது. அப்ப இந்த டிராயிங் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. ஒரு 1/4 இன்ச் கீழ்பக்கமா தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு சரியான அளவு வந்து கிடைச்சிரும். கரெக்டா அந்த மார்க்கிங் பக்கத்துல மேட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே 1/4 இன்ச் விட்டு செக் பண்ணி பாருங்க. பாருங்க சரியா அந்த இடத்துல மேட்ச் ஆகுது. சரிங்களா? நம்ம
ஒரு 1/4 இன்ச் கீழ் பக்கமா இறக்கி போட்டனால சரியா இருக்கு. இதுவே வந்து இந்த சைடு சரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அகலத்தை வந்து அதிகப்படுத்தணும். சரிங்களா? இது நம்ம உயரத்தை அதிகப்படுத்தணுமா அகலத்தை அதிகப்படுத்தணுமா அப்படிங்கிறத இந்த அளவை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்ப இந்த அளவு சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த சைட்ல தான் அதிகப்படுத்தி இருக்கணும். சரிங்களா? பேக் பார்ட்டினுடைய இந்த ஃபோல்டிங் அளவு சரிங்களா, இந்த அளவு இன்னும் கொஞ்சம் மேல் பக்கமா சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகலத்தை தான் அதிகப்படுத்தி இருக்கணும். இப்போ இந்த அளவு குறைவா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் உயரத்தை வந்து அதிகப்படுத்தணும். சரிங்களா? இப்படிதான் பேக் நெக் வந்து நம்ம அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவை அப்படியே எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். சரிங்களா? பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல இந்த ஃபோல்டிங் சைட்லயும் ஃபோல்டிங்காக மார்க் பண்ண இடத்துலயும் ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. மீதம் இருக்க மெட்டீரியல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த இடத்துல பேக் பார்ட் கட் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போறோம். கிராஸ் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம பேக் பார்ட் எடுத்து இது மாதிரி கிராஸ் வைஸ்ல வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கேல் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெட்டீரியல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கரெக்டா அந்த மெட்டீரியல் இருக்கிற இடத்துல ஸ்கேல் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் பார்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மெட்டீரியல் இல்ல அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக ஃபர்ஸ்டே வந்து கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அதே போல இந்த ஷோல்டரோட லைனையும் இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து நெக் லைன் அதே போல டிரா பண்ணிக்கலாம். ஆம்கோல் லென்த் பகுதியையும் டிரா பண்ணிக்கோங்க. இந்த வளைவு பகுதி மட்டும் இந்த மாதிரி கையிலேயே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டா மார்க் பண்ணிக்கோங்க. வளைவு பகுதியை மட்டும் ஃப்ரீ ஹேண்டா மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல நம்ம வந்து லைன் போட தேவையில்லை. இப்போ பேக் பார்ட்டை வெளியில எடுத்துடலாம். முன் கழுத்தினுடைய உயரம் அப்படிங்கிறது 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் வந்து கிராஸ் வைஸ்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்லைன் வந்து ஃபிட்டா உட்காரணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு 1/4 இன்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா தான் இந்த இடத்துல ஃபிட்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு, ஷோல்டரோட தையலுக்கான அளவு. நெக்ஸ்ட் நம்ம முன் கழுத்து உயரம் வளைவு வந்து டிரா பண்றோம். முன் கழுத்தினுடைய வளைவு வந்து இது மாதிரி டிரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்ல ஷோல்டரோட மார்க்கிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த மார்க்கிங் கூட கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இது மாதிரி 1/4 இன்ச் கேப்ல செக் பண்ணி பாருங்க. பாருங்க இப்ப இந்த 1/4 இன்ச் கேப் இருக்கு, இது வந்து நம்மளுக்கு கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணா சரியா இருக்கும். மீத இருக்கிற 1/4 இன்ச் கேப் வந்து நெக்லைன் பினிஷ் பண்ணா சரியா இருக்கும். இந்த மார்க்கிங் மேல கரெக்டா இந்த மார்க்கிங் வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு இது வளைவு வந்து சரியான வளைவுங்கிறத இதுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேல் பக்கம் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம கட் பண்ண போற லைன் கிடையாது, மேல் பக்கம் லைன்ல இருந்து நம்மளுடைய ஹைட், அதாவது பிளவுஸினுடைய ஃப்ரண்ட் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 12.5 இன்ச் சரியான அளவு. 1 இன்ச் தையலுக்காக மேல 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் சேர்த்து 13.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேல் பக்க லைன்ல இருந்து 13.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க நம்ம யோக் பாட்டியினுடைய வளைவு சரிங்களா, அதாவது இந்த இடத்துல பட்டியினுடைய வளைவுக்காக இந்த போட்ட லைன்ல இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்றோம். சரிங்களா? இந்த இடத்துலயும் எப்போ 1.5 இன்ச் தான் மார்க் பண்ணுவோம், பட் இப்போ வந்து நம்ம 1 இன்ச் தான் மார்க் பண்றோம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு அதிகமா தேவைப்படுது. சரிங்களா? அதனால இதுல 1.5 இன்ச்சுக்கு பதிலா 1 இன்ச் மட்டும்தான் நம்ம மார்க் பண்றோம். பாருங்க இந்த பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆம் ரவுண்டினுடைய தையல்.
இது வந்து பட்டியினுடைய தையல். இப்படி பார்க்கும் பொழுது பாருங்க, நம்ம ஆம்கோல்ல இருந்து பட்டியோட தையல் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. அதனால இதுல 1.5 இன்ச்சுக்கு பதிலா 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவை விட இந்த வளைவு வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா மெட்டீரியல் வந்து இந்த சைடு அதிகமா தேவைங்கிறதுனால இந்த வளைவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். நெக்ஸ்ட் கிராஸினுடைய அளவு அப்படின்னு பார்த்தா 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டினுடைய அகலம் அப்படின்னா 2.25 இன்ச் நம்ம வந்து எடுத்தோம். சரிங்களா? அவங்களுடைய ஷார்ப்னஸ்க்கு தகுந்த மாதிரி 2.25, 2.5 அல்லது 3 இன்ச் இதுல எந்த அளவுகள் வேணாலும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரியாதான் இருக்கும். சரிங்களா? நான் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்ப நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த 2 மார்க்கையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. அதே போல இந்த லைனை வந்து ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுருங்க. இந்த லைனையும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுறலாம். இப்ப நம்ம டெப்த் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? மேல் பக்கம் இருந்து அப்படியே ஜாயிண்டா வாங்க. லைட்டா ஒரு 2 பாயிண்ட் 1/4 இன்ச் அகலத்துல இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் டெப்த் இது மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். இந்த டாட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல இந்த 1.5 இன்ச் அகலத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடம் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த நெக் பீஸ் பாத்தீங்க அப்படின்னா கொக்கி பட்டிக்கு வி பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீத இருக்கிற மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பட்டிக்கு வந்து கண்டிப்பா பத்தாது. அதனால இப்ப 2 மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி நம்ம வந்து பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஸ்லீவுக்கு வந்து அகலம் பத்தாது. சரிங்களா? அந்த அகலத்துக்கு இந்த மெட்டீரியலை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, பேக் பார்ட் மேல ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. ஷோல்டரோட இந்த கார்னரும் செஸ்ட் ரவுண்டோட இந்த கார்னரும் சரியா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக் பட்டையினுடைய ஃபோல்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்க் பண்ண லைனை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த ஃபோல்டிங்க்கு மேல் பக்கம் ஃப்ரண்ட்டுக்கும் கீழ் பக்கம் இருக்கிற அளவு தான் நம்மளுக்கு வந்து பட்டிக்காக தேவைப்படும். சரிங்களா? இந்த அளவை தான் நம்ம வந்து எடுக்க போறோம். அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவை பட்டியில வந்து எடுக்க தேவையில்லை. அதனால நம்ம மார்க் பண்ண இடத்தை கட் பண்ண பீஸை வச்சு நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, தையல் அப்படிங்கறது இந்த இடத்துல வரும் இல்லைங்களா, தையல் போடுற இடத்தை இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம தையல் போடக்கூடிய இடத்தை இது மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இந்த மெட்டீரியல் பாருங்க கரெக்டா நேர் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்காக கீழ் பக்கத்துல ஒரு 1/2 இன்ச்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழ்பக்கம் ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 இன்ச் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த 4 இன்ச்ல 1/2 இன்ச் வந்து குறைச்சு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல ரொம்ப அதிகமா நம்மளுக்கு பட்டி இருந்தது அப்படின்னா நம்ம வயிறு வந்து மேல் பகுதியா இருக்கும் இல்லைங்களா, அதாவது செஸ்டோட வயிறு வந்து கொஞ்சம் மேலாப்ல இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுருள்ற மாதிரி இருக்கும் பட்டி. அதனால 1/2 இன்ச் வந்து குறைச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த கிராஸினுடைய அளவு நம்ம 3.5 இன்ச் வச்சிருந்தோம். அந்த 3.5 இன்ச்சுக்கு பதிலா 3.25 இன்ச்சா இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? 3.25. சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட எட்ஜ் வந்து இந்த 1/4 இன்ச் கேப் விட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால 3.25க்கு பதிலா 3.5 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு 2.5 இன்ச் கிடைச்சிருக்கு. அந்த 2.5 இன்ச் அப்படியே 2.5 இன்ச் கிடைச்சிருக்கு. அந்த 2.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம்.
அடுத்து இந்த கேப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிருவோம் இல்லைங்களா, அதனால இந்த கேப் வந்து வேண்டாம். அடுத்து பாருங்க, இந்த லாஸ்ட் எண்டிங்ல இருந்து இந்த நம்ம ஹெர்கட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 8 இன்ச் இருக்கு. அந்த 8 இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் வைஸ்ல மார்க் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த அகலம் அப்படிங்கிறது 4 இன்ச் இருந்தது. பட் நம்ம வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த அகலம் அப்படிங்கிறது 3.5 இன்ச் எடுத்திருந்தோம். பட் நம்ம வந்து 3.25 மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த கேப் சரிங்களா, 3.25. அடுத்தது இந்த உயரம் அப்படிங்கிறது 2.5 இன்ச். சரிங்களா? அப்ப நம்ம அப்படியே 2.5 இன்ச் தான் மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இந்த லென்த் பாத்தீங்கன்னா 8 இன்ச் இருந்தது. நம்ம டோட்டலா 8 இன்ச் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இந்த அகலம் அப்படிங்கிறது அடுத்து இந்த அகலம் அப்படிங்கிறது 3.25 இன்ச் இருந்தது. சரிங்களா? அப்ப இந்த அகலம் 3.25 இன்ச் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். மொத்தம் 5 மார்க் பண்ணிருக்கோம். சரிங்களா? அகலம் 1 2 3. அதே மாதிரி இந்த இடத்துல கிராஸினுடைய அளவு, இந்த நீளம் அப்படியே நம்ம வந்து சரியான அளவு மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். அடுத்து 1/2 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணக்கூடிய பகுதி. சரிங்களா? இந்த இடத்துல தையல் போடணும், நம்ம இந்த இடத்துல கட் பண்ணணும். சரிங்களா? ஆக தையல் போடக்கூடிய இடத்தை மார்க் பண்ணி லைன் போட்டோம். இப்ப கட் பண்றதுக்காக 1/2 இன்ச் வந்து இப்ப மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல மறுபடியும் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணக்கூடிய லைன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹேர்கட் கொடுத்துருங்க. இப்ப நம்ம 42 பிளவுஸ் சைஸினுடைய பேக் பார்ட் எப்படி கட் பண்ணோம், ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணோம், பட்டு எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.